நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேபிஒய் பாலா அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருப்பது சமூக ஊடகங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சீமான் அவர்கள் தான் அந்த கைக்கூலியா? ஓ! பாலாவை இயக்குறது சீமான் தானா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கிசுகிசுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே சீமான் அவர்கள் பாலாவை ஆதரித்து 3 பக்கத்துல அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவுகள் போடுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா, பாலா அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது சமூக ஊடகங்கள்ல எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 1,00,00,000 பேர் பார்த்துட்டான், பாலா அவர்கள் மீது நெறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வருது. அதாவது எவ்வளவோ பேர் உதவி செய்றாங்க. ஆனா, பாலா அவர்களை மட்டும் இந்த மீடியா வந்து கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? அப்போ பாலாவுக்கு பின்னணியில யாரோ ஒரு சக்தி வாய்ந்த நபர் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற மாதிரியான நெறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப சீமான் அவர்கள தொடர்பு படுத்தி, அப்ப பாலாவ உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது சீமான் தான் போல இருக்கு. நேபாள்ல எப்படி அரசாங்கத்திற்கு எதிராக கலவரம் வெடிச்சதோ, அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்ல, இந்தியாவுல பாலாவ வந்து தமிழக அரசுக்கு எதிராக சீமான் அவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு அவன் அவன் இந்நேரம் கன்டென்ட் எழுத ஆரம்பிச்சிருப்பான். அவன் அவன் கட்டுக்கதைகள தயார் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆனா உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் பாலா அவர்களுக்காக குரல் குடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அடிப்படைய பார்க்கணும். பாலா இயல்பிலேயே ரொம்ப அடிமட்டத்தில இருந்து வரக்கூடிய ஒரு நபர். உதவி செய்யணும் அப்படிங்கிறத பிரதான ஒரு குணமாக வைத்திருக்கக்கூடிய நபர். அவர் வந்து தான் சம்பாரிக்கிற காசுல 90 விழுக்காட இல்லாதவங்களுக்கு குடுக்குறாரு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனால் ஒரு சில சந்தேகங்களும் நமக்கு பாலா அவர்கள் மேல இருந்தது. ஏன்னா, ஒரு நபர இந்த மாரி நல்ல குணம் இருக்கக்கூடியவர தவறுதலாக பயன்படுத்திக்கிறதுக்குன்னு எவனாவது ஒருத்தன் இருப்பான். அவன் பாலாவ தப்பாக பயன்படுத்தி இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எதையாவது ஒண்ண பண்ண வச்சுருவானோ அப்படிங்கிற அடிப்படையில சீனியர் ஜர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் பேசியிருந்தாரு. அது மிகப்பெரிய அளவுல பரபரப்ப ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல வந்து பாலா அவர்கள் நெறைய ஸ்கேம் பண்ணிட்டாரு. 30 வருட பழைய ஆம்புலன்ஸ வந்து வாங்கி குடுத்து செட்டப் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் வந்து வெளியிட்டிருந்தாரு. அப்படின்ற மாதிரியான ஆதாரங்கள அவங்களே சமர்ப்பிச்சாங்க. உமாபதி அவர்களையும், அந்த அறம் நாடுங்கிற யூடியூப் சேனலையும் பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது பாலா அவர்கள் 30 வருடத்திற்கு முன்னாடி இருந்த ஸ்கிராப்ல கடந்த வெறும் ரூ. 25,000 உள்ள மதிப்பே ஆன ஆம்புலன்ஸ வாங்கி ஃபோட்டோக்கு போஸ் குடுத்து, அது மீடியா செய்தி வெளியிட்டு, அது வந்து மிகப்பெரிய அளவுல பூதாகரப்படுத்தப்பட்டிருக்குன்னா, பாலாக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அந்த சர்வதேச கைக்கூலி அவ்வளோ டம்மியா? அவ்வளோ வீக்காவா இருக்கிறான்? 25,000 ஓவாவ குடுத்து ஒரு ஆம்புலன்ஸ ஃபோட்டோ எடுத்து, நீங்க வந்து சமூக ஊடகங்கள்ல போட்டு, நீங்க பாலாவ பிரபலப்படுத்துறீங்கன்னா, அது நாளைக்கு வெளியில வந்தா அசிங்கம்ங்கிறது அவனுக்கு தெரியாதா? அவன் பாலாவ வச்சு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவுல பிளான் பண்ணியிருக்கிறவன், கேவலம் 25,000 ஓவாயாடா செலவு பண்ணுவான்? என்னங்கடா பித்தலாட்டம் இது? அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்னாடியே இருந்துச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் பாலாவிற்கு குரல் கொடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், பாலா ஒருவேளை இத செஞ்சிருப்பாரோ? பாலாக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருந்து இயக்குறாங்களோ? அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருந்தது. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் எப்ப பாலாவிற்காக 3 பக்கத்துல அறிக்கையை எக்ஸ் தளத்துல வெளியிட்டாரோ, அப்பவே தெள்ளத் தெளிவாக தெரிந்து விட்டது. பாலா ஒரு கரை படியாதவன். அவன் உண்மையிலேயே உதவும் மனப்பான்மை கொண்டவன். அவனை யாரும் இயக்கவில்லை. அவன் தன்னேர்ச்சியாக இயங்குகிறான். ஏன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தனி மனிதர் கிடையாது. ஒரு கட்சிய வச்சிருக்கிறாரு. அதுவும் தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சியாக இருக்கு நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்குன்னு ஒரு பேக்கிரவுண்ட் இருக்கும். அவங்க வந்து கிராஸ் செக் பண்ணியிருப்பாங்க. பாலா சரியான ஆள் தானா? பாலா வந்து அவர் பண்ணக்கூடிய உதவிகள் எல்லாம் அவருடைய காசுல தான் பண்றாரா? ஏன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பாலாவுடைய காந்தி கண்ணாடி திரைப்படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போறாரு. பாலாவ புகழ்ந்து பேசுறாரு. அப்படி எளிதில வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தருடைய விழாவுக்கு போய் மேடை ஏறிலாம் பேசிற மாட்டாங்க. அவன் சரியான நபராக இருந்தா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாலா வந்து சரியா இயங்குறானா, இல்லையா அப்படிங்கிறத பார்க்கிறதற்கு உளவுத்துறை இருக்கு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்ஃபோர்ஸ் டைரக்டரேட் இருக்கு. இவ்வளவும் இருக்கும்போது, நீங்க ஏன் அத பற்றி பேசுறீங்க அப்டின்னா, நம்மளும் தான் பேசியிருந்தோம். நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்த வச்சிருந்தோம். இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆயிருச்சு. ஏன்னா, எனக்கு பாலா மேல நம்பிக்கை இல்ல. ஆனா, அண்ணல் சீமான் அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அது சரியா தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப 100% நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பாலாவை நம்பலாம்.
நமக்கு நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நாளைக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவுல அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டம் வெடிக்குது. அப்படிங்கிறப்ப அந்த மக்கள் போராட்டத்துல பாலாவும் ஒரு அங்கமாக இருக்கிறாரு. அந்த மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்ட எடுக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அண்ணன் சீமான் அவர்களும் எப்பவுமே மக்கள் அரசியல செய்யக்கூடிய ஒரு நபர். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குலாம் அவர வந்து வரவிடாம தடை பண்ணப்ப, கடல் வழியாக பொருட்களை எடுத்துக்கொண்டு ஜல்லிக்கட்டுல போராடின நபர்கள பார்க்கறதுக்காக போனவர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்போ மக்கள் பக்கம் நிக்கக்கூடிய நபர். நாளைக்கு உண்மையிலேயே ஒரு மக்கள் போராட்டம்னு வரும்போது, அத வந்து பாலா அவர்கள் ஆதரவு தரும்போது, அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் பக்கம் நிக்கும்போது, இத வந்து இவங்க 2 பேரும் திட்டமிட்டிருந்தாங்க. இது முன்னாடியே திட்டமிடப்பட்டது. இது வந்து எழுச்சியாக மக்களால் உருவாக்கப்பட்ட, மக்கள் உணர்வோட போராடிய போராட்டம் இல்ல. அப்படின்னு அந்த போராட்டத்திற்கு ஒரு முத்திரைய குத்திருவாய்ங்களோ! இது திட்டமிட்ட போராட்டம். இது பாலாவாலும், சீமானாலும் திட்டமிட்டு மக்கள் போராடுறாங்க. அப்படின்ற ஒரு அவப்பேர அண்ணன் சீமான் அவர்களுக்கு இவைங்க ஏற்படுத்திருவாய்ங்களோ! அப்படிங்கிற கண்ணோட்டத்தில நம்ம இத பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள எச்சரிச்சோம். பாலா அவர்கள வந்து சரியாக புரிந்து கொண்டு, பாலா அவர்களுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு. ஆனா அண்ணன் சீமான் ஒரு 3 பக்கத்துக்கு மெனக்கட்டு பாலா அவர்கள் பற்றி இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா, அப்ப பாலா அவர்கள் சரியான நபராக இருக்க போய் தான் அண்ணன் சீமான் அவர்கள் எழுதியிருக்காரு. பாலாக்கு பின்னாடி பிளாக் மார்க்கோ, அவன் தப்பு பண்றான், இல்லீகலா ஏதோ ஒண்ணு செய்றான்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஆதரவு குடுத்துட்டு, நாளைக்கு பின்மண்டைய ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, பாலா தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறப்ப, பின்மண்டைய சொரிஞ்சுட்டு உட்கார்ந்திருக்க மாட்டாரு. ஏன்னா, நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தானே அது அசிங்கமா போய் நிக்கும். பாலா ஒரு தவறு செய்தார்னா, இன்னைக்கு தவறு செய்த பாலாவிற்கு அன்னைக்கு ஆதரவு குடுத்தவர் சீமான் அப்படின்னு இன்னைக்கு இவரு போட்ட பதிவை எடுத்து போட்டு நம்மள கேள்வி கேட்பானுங்க. அப்ப இவரு உண்மையிலேயே இந்த அளவுக்கு இறங்கி பாலாவுக்காக ஆதரவு குடுக்குறாருன்னா, பாலா நல்ல நபராக தன்னுடைய பணத்த தான் அவன் செலவு பண்ணி உதவி பண்றான் அப்படிங்கிறது உறுதியாகுது. மற்றவர் கண்ணீரை துடைத்து உதவ வரும் இளம் பிள்ளைகளை வருமுன்னே இப்படி கசக்கி தூக்கி போட்டீர்கள் என்றால் இனி வருங்காலங்களில் இதுபோல உதவ யார் முன்வருவார்கள் என்கிற கேள்வியை எழுப்பிய அண்ணன் சீமான் அவர்கள் பாலா போன்ற உதவும் உள்ளங்களை நாம் கொண்டாடவில்லை என்றாலும் பரவாயில்லை, துண்டாடாமல் இருங்கள், போற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, தூற்றாமல் இருங்கள் என்று அவருடைய பதிவை நிறைவு செய்திருக்கிறார். அதாவது நாட்டுல நல்லவைங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. எங்கேயாவது லட்சம் பேர்ல ஒருத்தன் தான் அத்தி பூத்தாப்புல இன்னொருத்தனுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வர்றான். அப்படி வர்றவனையும் சர்வதேச கைக்கூலி, அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆளே மாறிட்டான். அவன பின்னாடி யாரோ இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசுறவங்களுடைய பேச்ச நம்பி சந்தேகப்படக்கூடிய நபர்கள, பாலாவ கேவலமாக நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சம்மட்டி அடிய அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய பதிவு மூலமாக குடுத்திருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொளிய பாலாவை வெறுக்கக்கூடிய நபர்களுடைய கண்ணில் படும் வரை பகிர வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்றேன். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே